إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم. وقال النبي صلى الله عليه وسلم ليس شيء أعجل صوابا من صلة الرحم وليس شيء أعجل عقابا من البغي وقطيعة الرحم أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கேற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலகத்தை அல்லாஹ் படைத்ததில் 12 மாதங்களாக ஆக்கி உலகம் படைக்கப்பட்ட 4 நாட்களிலிருந்து 4 மாதங்களை அல்லாஹ் சிறப்பாக்கியதாக சொல்கிறார். அதிலே இந்த ரஜபுடைய மாதம் ஒன்று. புனிதமான ரஜபுடைய மாதத்தின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம். சங்கையான இந்த ரஜபுடைய மாதம் உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இது சங்கையானது, கண்ணியமானது என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தில் நம்முடைய வாழ்விலே ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு, சங்கையான ரமதானுடைய தயாரிப்பை நம்மிடத்தில் இன்னும் அதிகமாக ஆக்கிக் கொள்வதற்கு, அது சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்களை இன்னும் ஊக்குவித்துக் கொள்வதற்கு இந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தை நாம் காரணமாக்கி கொள்ள வேண்டும். சங்கையானவர்களே, உலகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தை ஒட்டியுள்ள ஹிஜ்ரத்திற்கு பின்னால், அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த முதல் ஹிஜ்ரத் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரணமானது அல்ல. ஹிஜ்ரத்துங்கிறது ஃபத்ஹ் மக்காவுக்கு வரை இருந்த அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிலையே வேறு. அது பரந்து லா ஹிஜ்ரத்த பஅதல் ஃபத்ஹ், ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் அந்த ஹிஜ்ரத்துங்கிறது இல்லைன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த ஹிஜ்ரத் ஃபர்தாக்கப்பட்டிருந்தது. அந்த ஹிஜ்ரத் என்பது முதலாக நடந்தது இந்த ரஜபுடைய மாதம். சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் தன்னுடைய தலைமையிலே அவங்களுடைய அருமை துணைவியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமகளார் ருக்கையா அம்மாவும் பல்வேறு குடும்பங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 85 பேர், இஸ்லாமிய வரலாறுகளை நாம் புரிந்திருக்க வேண்டும், கிட்டத்தட்ட 85 பேர் அபிசீனியாவுக்கு பயணப்பட்டார்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் ஹரஜ்தும் இலா அர்தி ஹபஷா, நீங்கள் அபிசீனியாவிற்கு சென்றால் ஃபைன் நபிஹா மலிகன், அங்கே ஒரு மன்னர் இருக்கிறார், லா யுظلم عنده அஹதுன், யாருக்கும் அநீதி செய்ய மாட்டார், அவருடைய சமூகத்தில் அநீதி இழைக்கப்படாது, துல்ம் இருக்காது. அதனாலே பொதுவாக ரஜபுடைய மாதத்துல குறிப்பா அல்லாஹ் சொல்றான், வலா தظلمு, எந்த அநியாயத்தையும் துல்மையும் யாருக்கும் செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சங்கையான 4 மாதத்தை சொல்லிவிட்டு சொல்கிறானே, அந்த துல்மு இல்லாத ஒரு இடம், அந்த துல்மு நிகழ்த்தப்படாத ஒரு இடம்,
அவர் வேதக்காரராக இருந்தாலும் கூட அங்கே துல்மு செய்யப்படாது. அதனால் நீங்கள் அபிசீனியாவிற்கு செல்லுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார். புறப்படுவதற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரப்பினுடைய ஒரு ஏற்பாடோ என்னவோ தெரியவில்லை, சூரா மரியம் ஒட்டுமொத்தமா எனக்கு இறக்கப்பட்டிருக்கிறது, அதை கேட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. சூரத்து மரியம் எனக்கு ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டிருக்கிறது, இது ரப்பினுடைய ஏற்பாடு, என்னன்னு தெரியல, ஆனால் அதை முழுமையாக கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்ட அந்த குழுவினரிடத்திலே சூரத்துல் மரியமை அவர்கள் ஓதி அதற்கு பிறகு அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார். இருந்து போயிட்டாங்க. புறப்பட்ட அபிசீனியா சென்றால் மக்கமா நகரத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்த புத்திமான், கூர்மையான அறிவாளி, எந்த காரியத்தையும் நுட்பத்தோடு செய்யக்கூடியவர். அவர் சென்றால் ஒரு காரியத்தை முடித்து விட்டுத்தான் வருவார். உலக நாட்டினுடைய பல தலைவர்களிடத்தில் அவருக்கு நெருக்கம். அப்படிப்பட்ட அம்ர் இப்னு ஆஸை மக்காவாசிகள் குறைஷிகள் சார்பாக அங்கே அனுப்பி வைக்கிறார். நீங்க போய் அங்க போய் அவங்க நிம்மதியா இருக்க கூடாது, அவங்களை திருப்பி இழுத்துட்டு வந்துடணும், எப்படியாவது அவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும். உங்களுடைய நுட்பமான அறிவு, தந்திரமான பேச்சுவார்த்தை, இதை கொண்டு செய்யுங்கன்னு அனுப்பிச்சு வச்சாங்க. மக்காவினுடைய அந்த வேதனையும் சிரமமும் தாங்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத்தை அனுப்பிச்சு வச்சாங்க. இவர்கள் இந்த அம்ர் இப்னு ஆஸை அந்த நேரத்துல அவங்க இஸ்லாம் ஆகல, ஆனா ரொம்ப பெரிய புத்திசாலி. ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்லாம் ஆன உடனே அவங்களும் காலித் இப்னு வலீத் தான் ஒன்னா இஸ்லாம் ஆனாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மக்கமா நகரம் தன்னுடைய ஈரக்கொலையை பீத்து மக்காவுக்கு மதீனாவுக்கு எரிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு பேரும் இஸ்லாம் ஆன பொழுது ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. அதனால இவங்க அந்த நேரத்தில் குறைஷிகளின் தூதராக போகிறார். ஏராளமான பரிசு பொருள்கள், இங்கிருந்து அவ்வளவு பரிசு பொருள்களையும் கொண்டு சென்று மன்னருடைய தர்பாரிலே இவர்கள் அங்க போன உடனே மன்னருக்கு பொதுவா என்ன செய்யணும், சுஜூது செய்யணும், எல்லாரும் சாஷ்டாங்கமா விழணும். அங்க உள்ள பழக்கம், அந்த பழக்கத்தின் அடிப்படையில் எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் வந்திருக்கிறாரு, பல நாட்டு மன்னர்களோடு தொடர்பு உள்ளவர், இவ்வளவு தூரம் பயணம் செய்து நீங்கள் வர வேண்டிய வேலை என்ன, என்ன விஷயம்? மன்னருக்கும் அறிமுகம், அதனால கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, எங்க நாட்டில இருந்து சில பேர் இங்க வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து பல்வேறு விதமான குழப்பங்களை, புதுவிதமான கொள்கைகளை இஸ்லாம் என்ற பெயரால் அங்கே உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் எங்களுடைய கொள்கையும் அவங்கள்ட்ட இல்ல, உங்க கொள்கையும் அவங்கள்ட்ட இல்ல. அவரை இது பண்றதுக்காண்டி பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது சொல்றார், அவங்கள்ட்ட எங்க கொள்கையும் இல்ல, உங்க கொள்கையும், நீங்க கிறிஸ்தவ மதத்தினுடைய தொடர்பா இருக்கிறீர்களே, உங்க கொள்கையும் அவங்கள்ட்ட இல்ல, எங்க கொள்கையும் இல்லைன்னு சொன்னாங்க. இதற்கு மன்னர் நஜாசி, இந்த நாட்டினுடைய மன்னர், அவர் சொன்னாரு, சரி உங்களுடைய கோரிக்கை, ஆனா என்னுடைய நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்கள், இங்கே வந்தால் ஏதோ ஒரு அமைதி இருக்கும் என்று வந்திருக்கிறார்கள், அவங்க ஏதாவது அநியாயம் செய்திருந்தாங்கன்னா நாம விட்டு வைக்க மாட்டோம். ஏன்னா இங்க மன்னருடைய தீர்ப்பு அப்பீல் தான் கிடையாது. அதனால ஏதாவது அநியாயம் செய்திருந்தாங்கன்னா உரிய தண்டனையை நம்ம கொடுத்துருவோம், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்திருவோம், அவங்களை அழைச்சிட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னார். அவர் வந்தார். வந்தால் எல்லாரும் சாஸ்தாங்கம் எல்லாம் விடல. பாத்தீங்களா, சொன்னமா இல்லையா? மன்னருடைய தர்பாரில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ என்ற ஒரு அதவு கூட இல்லை, அந்த நடைமுறையை கூட பேணவில்லைன்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் சுட்டி காட்டுகிறார். உடனே மன்னர் கேட்கிறாங்க, இங்க உள்ள பழக்கம் எல்லோரும் வந்தால் இப்படி சாஷ்டாங்கம் செய்வதல்லவா, நீங்கள் அதை கூட செய்யவில்லை, யார் நீங்கள், எதற்கு அங்கே வந்தீர்கள் என்றெல்லாம் கேட்ட பொழுது அவங்க உள்ள வரும்பொழுது சொன்ன வார்த்தை, சலாமுன் அலா மனித்தபஅல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து சாந்தி உண்டாகட்டும் என்ற வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்தாங்க. புதுசா ஒண்ணு சொல்றீங்க, சாஷ்டாங்கம் இல்லை என்றெல்லாம் கேட்ட பொழுதுதான் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. உங்களுடைய விஷயத்தை எடுத்து சொன்னாங்க. சொன்னால் அருமையான பெருமக்களே, வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், அதற்கு இங்கே சென்ற அதற்கு செய்தினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய தலைமையில் தான் அனுப்பி வைத்திருந்தார். ஜாஃபர் ரலியல்லாஹு ஒரு பிரசங்கம் செய்தார். வரலாற்றிலே சில பிரசங்கங்கள் அப்படியே நிற்கிறது. வரலாற்றினுடைய ஒளியிலே பார்த்தால் இஸ்லாமிய வரலாற்றிலே சில பிரசங்கங்கள் எந்த காலகட்டத்திலும் அது ஜொலித்து நிற்கும். அதற்கு ஈடாக நிகராக ஒன்றை சொல்ல முடியாது.
அப்படிப்பட்ட பிரசங்கம் ஸல்லல்லாஹு ஹஜ்ஜத்துல் வதாயிலே செய்ததை போல ஹஜ்ஜத்துல் வதாயிலே ஸல்லல்லாஹு அவர்கள் குத்பா கொடுத்தார்களே, அவ்வளவு அற்புதமான ஒரு குத்பா. ஸல்லல்லாஹு வஃபாத்தான நேரத்திலே சித்தீக்குல் அக்பர் அவர்கள் குத்பா கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு வஃபாத்தா இருக்கிறாங்க, முக்கியமான ஆள் வஃபாத்தான என்ன சொல்ல, அவங்களுடைய பெருமை, மகத்துவம், கண்ணியம் இதை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. 3 வரி தான் பேசுறாங்க சித்திக நாயகம், 3 வரி தான். அந்த நேரத்தில் எந்த விஷயத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டுமோ அதை சொன்னார். அதனால உம்மத்து அதனால ஒன்றுபட்டது. மன் கான யஅபுது முஹம்மதன், மன் கான யஅபுது முஹம்மதன், யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கி கொண்டிருந்தார்களோ அவங்கள் விளங்கிக் கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாயிட்டான். மன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கினார்களோ ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத், அவன் என்று மரணமாகாதவன். ஏன்னா அந்த நேரத்துல உச்சகட்டமான முஹப்பத்தினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இந்த இதை சொல்லலன்னா வேற கவனங்கள் போயிடும். எல்லோரையும் ஒன்றுபடுத்துவதற்குண்டான வரலாற்று பிரசித்தி மிக்க ஒரு அற்புதமான பிரசங்கத்தை அதில் சித்திக் நாயகம் செய்தார். அதில் செய்த அபூபக்கர் நாயகம் அவர்கள் ஹலீஃபாவா பொறுப்பேற்ற பொழுது செய்த பயான் அவர்கள் செய்தது. இது மாதிரி வரலாற்றுல ஒரு 10-15 பிரசங்கங்களை எழுதுகிறார். இந்த பிரசங்கங்கள்லாம் வரலாற்றினுடைய ஒளியிலே பொருத்தமான நேரத்திலே செய்யப்பட்ட ஒரு உரை. பத்ருடைய யுத்தத்திற்காக பெறப்படுற நேரத்துல சாயிதுல்லாஹ்வுடைய பிரசங்கம். சுப்ஹானல்லாஹ், இந்த வாசகத்தை படித்து பார்த்தால் ஈமானிய ஜோதி எதிரே வெளிப்படும். பத்ர்ல எதிரிகள் இப்படி கூட்டமாக வருகிறார்கள், பத்ருக்கு போலாமான்னு கேட்டாங்க. போம் நாயகமே போம், எல்லாரும் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல மாற்றமே இல்லை, அமைதியா இருந்தாங்க. மக்காவாசிகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் உற்சாகத்தோடு சொல்கிறார்கள், போய தீரணும் சொல்றாங்க. கடைசி அதர் சாதர் தான் எழுந்திருக்கிறார், நாயகமே உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கிறோம், நீங்கள் எதை எதிர்பார்க்க என்பதை நாங்கள் விளக்குகிறோம். அன்சாரிகள் என்ன சொல்றாங்கிறத நீங்க பாக்குறீங்க. அன்சாரிகளுடைய தலைவரான சாதர் தான் எழுந்திருத்து ஒரு அற்புதமான பிரசங்கம். நாயகமே நாங்கள் எப்படி இருந்தோம், ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தோம், நீங்கள் எங்களுக்கு மார்க்கத்தை சொன்னீர்கள், எங்களுக்கு மத்தியிலே பகையிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம், எங்களை ஒன்றுபடுத்தினீர்கள், உறவுகளை பிரிந்து வாழ்ந்தோம், சேர்த்து வைத்தீர்கள், அநியாயங்களை செய்து வந்தோம், எங்களை பரிசுத்தமா மாற்றி என்றெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. நாயகமே நீங்கள் உத்தரவிடுங்கள், ஹபீபே நீங்கள் உத்தரவிடுங்கள், இந்த பஹ்ருல் லிமாத் என்ற கடலிலே போய் எல்லோரும் விழுந்து உங்களை அழித்துக் கொள்ளுங்கள், நீங்க உத்தரவிட்டு பாருங்க, யாரும் நாங்கள் விடாமல் இருக்க மாட்டோம். நீங்க சொன்ன போதும் வார்த்தை தான் எங்களுக்கு வாக்கு. அதனால நாயகமே நான் சொல்கிறேன், அன்சாரிகள் சார்பாக போவ நாயகமே. நான் அதுக்கு பிறகுதான் சலாசரி எழுந்திருச்சாங்க. அந்த பிரசங்கத்துக்கு பிறகுதான் வரலாற்றிலே இப்படி சில பிரசங்கங்கள் இருக்கிறது. அந்த வார்த்தை அது மாதிரி ஒரு பிரசங்கத்தை ஹஜ்ரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக இருந்த நாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அவர்கள், ஜாஃபர் பின் அபீ தாலிப் அவர்கள் அப்படி ஒரு பிரசங்கத்தை செய்தார். அந்த மன்னர் அதுக்கு உண்டானதா ஒண்ணும் பதில் சொல்ல முடியல. நீங்க உடனே தூதராக, குறைஷிகளின் தூதராக வந்திருந்த அம்ர் பின் அல்-ஆஸ் சொல்கிறார், இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமை, நீங்கள் நம்பக்கூடிய ஈசாவையும் உங்களுடைய தாயையும் உதாசீனப்படுத்துகிறார்கள், குறைபடுத்துகிறார்கள் சொன்னாங்க. அப்பதான் ஜாபர் தான் ஞாபகம் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின மரியம் சூரா, அல்லாஹ் இதுக்குத்தான் இறக்கி தந்திருக்கிறானோ சூரை மரியம் ஓதினாங்க. ஓதினார்கள். சுப்ஹானல்லாஹ், மன்னர் கண்ணீர் விட்டார். இதுல என்ன குறை இருக்குதுன்னு கேட்டாங்க. என்ன குறை இருக்கிறதுன்னு கேட்டார்கள். அவர்கள் ஓதி முடித்த பிறகு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு தஆலாவை தவிர வணக்கம் யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர், வஅன்னஹு இவர்கள்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சோபனம் சொல்லப்பட்ட அந்த மகா மனிதர் இவர்கள்தான் என்றெல்லாம் சொல்லி, அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை நீடிச்சு வச்சிருந்தா, மன்னர் சொல்றார், எனக்கு அல்லாஹ் வாழ்நாளை நீடித்து வைத்து நான் அங்கே வந்தால் அஹ்மிலு நஅமஹு நஅலஹு, உடைய செருப்பத்துக்கு சுமக்கும் மனிதனாக நான் இருப்பேன் சொன்னார். அஹ்மிலு நஅலஹு, அவருடைய நாளை செருப்பை தூக்கி சுமக்கக்கூடிய சேவகனாக நான் என்னை மாற்றிக்கொண்டேன். கண்ணீர் விட்டு சொன்னார். பெருமக்களே, அம்ர் பின் அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் சையதுனா
அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் தூதரா வந்திருந்தார்களே, சொன்னாங்க உங்களுடைய பரிசு பொருள் எல்லாம் எடுத்து நீங்க போயிருங்கட்டாங்க. நீங்க தீர்க்கமான புத்திசாலி, நல்ல மனிதர், நுட்பமான மனிதர், வியாபார நுணுக்கங்கள் தெரிந்தவர், மன்னர்களோடு பழகியவர், ஆனால் அவங்கள்ட்ட எந்த குறை இருப்பதா நான் கருதவில்லை. என் நாட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறார்கள், இருக்கட்டும் சொன்னார். நீண்ட காலம் அபிசீனியாவில் தங்கியிருந்தார். நீண்ட காலம் அபிசீனியாவிலே தங்கியிருந்தார். அருமையான பெருமக்களே, மன்னர் அழைத்தவர்களை எல்லா விதமான கவர்மெண்ட் செய்தா நீங்க தங்கிறீங்கன்னு சொன்னாங்க. பல வருடங்கள் கழித்ததற்கு பின்னால ஒரு நாள் மன்னர் கூப்பிட விடுறார். இவங்களை எல்லாம் மன்னர் கூப்பிட விடுகிறார். கூப்பிட விட்டா என்னமோ தெரியலையே, திடீர்னு மன்னர் கூப்பிடுறாரு அப்படின்னு அவங்க வந்தாங்க. எல்லோரும் வருகின்ற நேரத்திலே மன்னர் அவருடைய ஆசனத்தில் அமரவில்லை, கீழே தரையிலே அமர்ந்திருந்தார். தரையிலே அமர்ந்திருந்தார் மன்னர். இவர்கள் வருகிறார்கள், தரையில் அமர்ந்திருக்கிறார். இவங்க என்னன்னு கேட்கிறாங்க. மன்னர் சொல்றார், எங்களுடைய பழக்கத்தின்படி ஏதாவது வெற்றி செய்திகள் வந்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவனுடைய அடிமை என்று எங்களை காட்டுவதற்கும் நாங்கள் இப்படி வெறும் தரையிலே அமர்வது எங்களுடைய பழக்கம். இப்பொழுது எங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. பத்ரிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த செய்தியை சொல்றார். இவங்களுக்கு தெரியாது. பத்ரிலே ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொன்னார். அதற்கு பிறகுதான் நீங்க விரும்புற நேரத்துல நீங்க போலாம், இருக்கிறாந்தா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஹிஜ்ரி கிட்டத்தட்ட 4 பேர் அங்க இருந்தாங்க. அதுக்கு பிறகு பெறப்படுகின்ற நேரத்தில் எல்லா விதமான பரிசு பொருள்களையும் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பி, எல்லா விதமான மேன்மைகளையும் அவர்களுக்கு இங்கிருந்து கொடுத்து அனுப்பி மன்னர் வழி அனுப்பி வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு 1.5 வருஷத்துக்கு முன்னால நஜ்ஜாஷி மன்னர் வஃபாத் ஆயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காயிப் ஜனாசா தொழுக வைத்தார். மன்னர் நஜ்ஜாஷிக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயிப் ஜனாசா தொழுக வைத்தார். இந்த மகத்தான வெற்றி, அருமையான பெருமக்களே, அதற்குண்டான அடித்தளம் புனிதமான இந்த ரஜபுடை மாதத்தில் தான். ரஜபுங்கிறது சாதாரணமானது அல்ல. அல்லாஹு தஆலா பாக்கியமானது என்று எப்பொழுது சொன்னானோ, உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து பாக்கியமானது என்று எப்பொழுது ரப்பு சொல்லி விட்டானோ, அதை நாம் பாக்கியமா ஆக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ரஜபு சங்கையான மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சங்கை நாயகமேன்னு கேட்டாங்க. ரஜபுல என்ன சங்கை நாயகமே? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க, ரஜபுடைய சங்கை என்பது இந்த நாட்களில் அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் மக்ஃபிரத்தை தேடினால் அல்லாஹ் மக்ஃபிரத்தை கொடுக்கிறான். ரமலான்ல மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ஏதோ மக்ஃபிரத்துக்கு உள்ள மாதம்னு சொன்னானால் ஹதீஸ்ல வருகிறது. இந்த மாதத்திலே ஒரு மனிதர் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு ஒவ்வொன்றும் கூலி இருக்குது. அந்த அமல்களுடைய நன்மையை அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி கொடுக்கிறான். ரஜபுல செய்தான் சொன்னாங்க, ரெட்டிப்பாக்கி கொடுக்கிறான் என்று ரஜபுடைய மாதத்தினுடைய மகத்துவத்தை குறித்தெல்லாம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு குத்பாவை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான். அல்லாஹ் ரஜபுலையும் ஷஅபான்ல எங்களுக்கு பரக்கத் செய்யறப்பே. பரக்கத்து மாத்திரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, பரக்கத்துன்னு எல்லாத்திலையும் பரக்கத்து இருக்குது. நம்ம பணத்துல துட்டுல மட்டும்தான் பரக்கத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல பரக்கத்து இருக்குது, ஒரு மனிதனுடைய குடும்பத்துல பரக்கத்து இருக்குது, ஒரு மனிதன் உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் பரக்கத்து இருக்குது, ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்துல பரக்கத்து இருக்குது, ஒரு மனிதனுடைய உணவுல பரக்கத்து இருக்குது, மௌத்துல கூட பரக்கத்து இருக்குதுங்க. அது என்ன மௌத்துல பரக்கத்து? சூதா துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத். யா அல்லாஹ் மௌத்துல பரக்கத் செய். மௌத்தினுடைய நேரத்துல வேற எந்த கவனமும் இல்லாம ரப்பினுடைய மேலான எப்படியும் போத்தம் போறோம். அந்த நேரம் முடிவான போத்தம் போறோம், ஆனா வேற கவலை இருக்காது. யாருக்கு பரக்கத்தான மௌத்துன்னு சொல்றோம் இல்லையா? வேறு கவலை இல்லை, வேறு கவனம் இல்லை, ஆனந்தத்தோடு இருக்கிறார், புன்முறுவலோடு இருக்கிறார். சுவனத்தினுடைய உன்னதமான காட்சிகள் எல்லாம் அவர் காட்டப்படுகிறார். மலக்குமாருடைய சோபனத்தை பெறுகிறார்.
மலக்குமார்களின் சோபனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு, யார் இந்த உலகத்தில் ஆமன்னா என்று சொல்லி அல்லாஹுவை நம்பி அதிலே இஸ்திகாமத்தாக இருந்தார்களோ அந்த நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி வருவார். அல்லாஹ் தகாஃபு, பயப்படாதீங்க, வலா தஹஸனு, கவலைப்படாதீங்க, அப்ஷிரு பில் ஜன்னah, இதோ சொர்க்கம் காட்டப்படும் என்று வருகிறது. சொர்க்கம் காட்டப்பட்டு நல்லோர்கள் சாலிஹீன்கள் அருளாளர்கள் முன்னால் காட்டப்பட்டு அல்லாஹுடைய திருப்தியோடு ஒரு மனிதன் அந்த நேரத்திலே தன்னுடைய கடைசி நேரத்தை ஆக்கிக் கொள்வது என்பது மௌத்துல பரக்கத். அல்லாஹ் நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும் பரக்கத்தை தந்தரல வேண்டும். ரஜபுல் அதிகமா கேட்கணும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ரஜபுலே பரக்கத்தை கேளுங்கள், அது மின் ஹத்துல் இலாஹியா, ரப்பின் புறத்திலிருந்து உண்டான சன்மானம். பரக்கத் என்பது ரப்பின் புறத்திலிருந்து உண்டான சன்மானம். குறைவாக இருந்தாலும் பரக்கத் இருந்தால் அதிகம், அதிகம் இருக்கிறது பரக்கத்தில் அது குறைவு, அதிகம் இருக்கிறது பரக்கத்தில் அது குறைவுதான், குறைவாக இருக்கிறது பரக்கத்து இணைஞ்சிருச்சுன்னா அது உண்மையிலே அதிகமானது. பெரிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது. வாழ்நாள்ல பரக்கத்திற்கு ஒவ்வொரு காரியத்திலும் பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, புனிதமான இந்த ரஜபுடைய மாதம் ஏராளமான நினைவுகளை கொண்டது. இதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரண்டாம் உமர் என்று போற்றப்படக்கூடியவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான். இமாமுல் ஆதம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதற்கு முஹைனுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற காலகட்டத்திலே உள்ள தக்கலையினுடைய தவஜானி பீர்வதப்பா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் நன்மக்களுடைய நினைவு நாட்களும் இதிலே அமைந்திருக்கிறது. நன்மக்களுடைய நினைவு நாட்கள். ரஜப் ஒரு பரக்கத்தான மாதம். அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் நாம் பரக்கத்தை கேட்க வேண்டிய ஒரு புண்ணியமான மாதமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த ரஜபிலும் ஷஅபானிலும் அல்லாஹ் பரக்கத்தை தந்தருள் புரிவார். ரஜபில நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. பிரதானமான காரியம் என்னன்னா, நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கருவை ஆமினா அம்மாருடைய வயிற்றிலே அந்த நூறானியத்தை அல்லாஹ் வைத்தது இந்த ரஜபில. வேற என்னங்கிற ரஜபுக்கு பரக்கத்துக்கு காரணம் வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரு உருவானது. ஆமினா அம்மாவுடைய திருவயிற்றிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நூறானியத்தினுடைய கரு உருவானது இந்த ரஜப். ஷஅபான், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல். அதற்கு பிறகு இந்த உலகத்துல 12 பிறந்தாங்க என்று பார்க்கிறோமே. அவருடைய கரு உருவானது இந்த ரஜப் என்று எழுதுகிறார். அல்லாஹு தஆலா அவ்வளவு பரக்காத்துகளை ரஜபுக்குள்ளே வைத்திருக்கிறான் என்ற காரணத்தினால அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபலா தظلموا فيهن انفسكم, இதுல எந்த துல்மையும் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, யாருக்கும் அநியாயம் செய்யாது, உங்களுக்கும் அநியாயம் செய்யாதீங்க. யாருக்கும் இணக்கமான அமைதியான காரியத்திற்கு இந்த நேரத்துல அதை முன்னெடுங்க. எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அதுல அமைதி நிலவுவதற்கு, அநியாயம் இல்லாமல் இருப்பதற்குண்டான அந்த முன்னெடுப்புகளை இந்த ரஜபுல் அதிகமா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்க ஏராளமான வரலாற்று நிகழ்வுகள் இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தில் இந்த உலகத்தில் என்னென்ன பரக்காத்துகளை ரப்பு இறக்கி அருளுகிறானோ அதிலே நிறைவான பங்களிப்பை அல்லாஹ் தந்தருள் புரிவானா. பரக்காத்துகளுடைய அதனுடைய விளைவுகளை, அதனுடைய உண்டாக்கக்கூடிய பாக்கியங்களையும் அனுபவிக்கும் உயர்ந்த நசீபையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. துன்யா ஆகிராவுடைய மேன்மைகளை அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. சங்கையான ரஜபிலும் தொடர்ந்துள்ள ஷஅபானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்தருள்வதோடு சங்கையான ரமதானை நாம் பெற்று அதை பாக்கியமா கழிப்பதற்குண்டான உயர்ந்த நசீபையும் தந்தருள்வானாக. அல்லாஹுவின் மாதம் என்று அல்லாஹுடைய ரசூலால் சொல்லித்தரப்பட்ட இந்த ரஜபுடைய மாதத்தில் என்னென்ன மேன்மைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா நிரப்பமாக தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.